ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு தேங்காய் சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி குக்கிங் வீடியோ, லஞ்ச் பாக்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் ஃபுட், ஷாப்பிங் விளாக் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம போடுறதா இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். அது கூட பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 4, சோம்பு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்ச பிறகு 4 வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட இப்போ ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிரேவி வந்துட்டு திக்காகவும் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா தான் இப்போ சொல்ல போகிறேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் இப்போ நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் நான் 1/2 மூடி எடுத்திருக்கேன். அது கூட கசகசா வந்துட்டு 1 டீஸ்பூனும், மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் வாட்டராட்ட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிய விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட தூவி விட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட செட்டிநாடு தேங்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.